நீரானது நிறமற்றது தான், இந்த கீழே இருக்கிற மாதிரி. அதுவே பனிக்கட்டியாக மாறும்போது பால் போல் வெளிச்சிடுகின்றது. காரணம் H2O, ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு. ஆக்சிஜன் அணு 1, ஹைட்ரஜன் அணு 2. ஆக்சிஜனுடைய 2p6 ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் பாக்கி இருக்குது. அந்த 2 எலக்ட்ரானையும் ஹைட்ரஜன் 2 தரும் தன்னுடைய 1s ஆர்பிட்லேருந்து. அது 2 சேரும்போது நீர் உருவாகுது. மேலே இருந்து கீழே விழும்போது நீரினுடைய அடர்த்தி குறைகிறது. அடர்த்தி குறையும் போது வெள்ளை நிறம் தோன்றுகிறது. பனிக்கட்டியினுடைய அடர்த்தி 999 என்பது தான், 998 என்பது தான். நீரினுடைய அடர்த்தி 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். பனிக்கட்டியினுடைய அடர்த்தி 998 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அதாவது ஒரு மீட்டர் நீளம், 1 மீட்டர் உயரம், 1 மீட்டர் தடிமன் கொண்ட ஒரு கனசதுர பெட்டி செய்து அது முழுக்க தண்ணியை ஊற்றி வச்சா 1000 கிலோகிராம் இருக்குமா. அதுதான் 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் ஒரு கியூப்பில் இருக்கிறது. அதுபோல் பனிக்கட்டி அடக்கி வச்சா 998 கிலோகிராமாக இருக்குது. அதனால் அடர்த்தி கொஞ்சம் குறையும் போது இந்த வெள்ளை நிறம் தோன்றுகிறது. அப்போ 1s ஆர்பிட்லேருந்து இது 2p6 ஆர்பிட்டு, 1s ஆர்பிட்டில் இருக்கிற ஹைட்ரஜனுடைய வெளிவட்ட எலக்ட்ரான் 2p6 ஆக்சிஜனில் இருக்கிற ஆர்பிட்டுக்கு தாவும் போது வெள்ளை நிறத்தை விட்டுட்டு தாவுது. அதனால தான் வெள்ளை நிறமாக தெரியும். இந்த இடம், இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டாக இடம் பெரிய கொடிவேரி, கோபி மாவட்டம், பெரியார் மாவட்டம், கோபி வட்டம் பெரியார் மாவட்டம் போடுறது. கோபி பாராளுமன்ற தொகுதி பெரியார் மாவட்டம். தவறுங்க. இன்றைக்கி இது ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லி ஒரு டூருக்கு வந்தோம். அப்போ காட்டுவாங்க. தவறுங்க. 1 2 3 4 இதோ ஷூட்டிங்க்கு ஏதோ பக்கத்தில் மலை மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அது அப்படியே இருக்குது. இதோ ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லி கொண்டு வந்து காமிக்கிறாங்க. நிறைய பேர் பிடிச்சிட்ருக்காங்க. தவறுங்க. ஆனந்தமாக இந்த அனலான நேரத்தில், அதிக வெப்ப நேரத்தில் அருவி ஆர்ப்பரித்து கொட்டுவது பார்ப்பதற்கு நீர்த்திருவிலைகளை நிறைய பரப்புகிறது வாயுமண்டலத்தில். அதனால் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. கோடையினுடைய கொடுமையை குறைத்து குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. அதனால் இதை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. பாருங்க, இதான் நீருடைய வெள்ளை நிறத்திற்கு காரணம் இதுதான். அப்படி சயின்டிஃபிக்காக சொல்லலாம். எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் பிட்வீன் ஆக்சிஜன் 2p ஆர்பிட் அண்ட் 1s2 ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க சார்.